மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. கிழவி, நம்ம வீட்டுல என்ன போட்டோ இருக்கு சட்டம் மாட்டுறதுக்கு? ஏதோ ஒண்ணு இருக்கு. உனக்கு என்னையா வந்தது? என்னமோ மரியாதை இல்லாம மிரட்டிட்டு கிழவி, அது காமி. இல்ல, உனக்கு சோழி இருந்தா போய் பாரு, நான் காமிக்க மாட்டேன். அட காமிங்கறல்ல. என்ன நீ கட்டின புருஷ மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு திரியறவே, உனக்கு காமிக்க முடியாது போல. நல்ல சிவா, கிழவிட்ட ஏன்டா தகராறு பண்ணிட்டு இருக்க? இல்ல யாரா இருந்தாளு? போட்டோக்கு சட்டம் மாட்டுறவன் கிழவி கையில ஏதோ போட்டோ வச்சிருக்கு, காமினா காமிக்க மாட்டேங்குது. கேக்குறல்ல, காட்டேன். அது உங்களுக்கு என்னத்துக்குயா? நீங்க சோழிக்கு போறவங்க, இதெல்லாம் எதுக்கு? நான் என்னத்தையும் ஒன்று செஞ்சுக்கிட்டேன், நீங்க புறப்படுங்கய்யா. அடா அது என்ன பார்க்க கூடாது ஒண்ணா? கேக்குறல்ல, குடு. அட குடுங்கறல்ல. அது கேட்டு என்னது? நல்லதான் இருக்கு. ஏங்கா, இது எங்க எடுத்தது? யார் எடுத்தது? யார் வீட்டு கண்ணாலங்காட்சிக்கோ போன இடத்துல யாரோ எடுத்திருக்காங்க. நல்ல ரத்த கண்ணீர், எம்மா ரத்த கணக்கு அழகா இருக்குல்ல. லட்சணமா தான் இருக்கு. ஏய் தவசி, வந்துட்டா. உண்மையா சொல்லு, யார் எடுத்த போட்டோ? சொல்ல முடியாது போல. கிழவி, வர வரவும் போக்கே சரியில்லை, சொல்லிட்டேன். என் கல்ல பிடிச்சே அந்த செவரேறி குதிச்சு வந்து இந்த சமஞ்ச குமரிய திருட்டுத்தனமா போட்டா பிடிச்சிருக்கேன். என் போக்கே சரியில்லை போல. என்னடா கிளவி விட்ட? கிழவி இந்த போட்டோ எடுத்திருக்கு, யார் எடுத்துன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்குது. கொண்டா பாப்போம். நல்லா தான் இருக்கு. கிளவி, இந்த போட்டோ எங்க எடுத்த? யாரோ எங்கனையோ போன இடத்துல நான் அழகா இருக்கேன்னு பார்த்து எடுத்த போட்டோ. என்ன இதுக்கு லேஸ்ல சொல்லிடுமா? அது காலங்காத்துல அதுக்கிட்ட போய் பேசிட்டு போடா போடா, போய் வேலை பாருடா. டேய் ஐயா. போடா. சரிங்க ஐயா. கிழவி, நீ உலகநாதனை பார்க்கறது, பேசுறது, வர்றது, போறது எல்லாம் எனக்கு தெரியும். அவன் தானே இந்த போட்டோ எடுத்தான். ஏன்னா அவனை தவிர இந்த ஊர்ல யாருக்கிட்டையும் கேமரா இல்லை. இப்போ அவங்ககிட்ட நீ போட்டோ எடுத்த மாதிரி அண்ணாமலையை கூட்டிட்டு போய் போட்டோ எடுத்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் இந்த பேரனை நீ மறந்துட வேண்டியதுதான். ஒரு நாளைக்காவது உன் தலைமுடியை ஈரம் போக நீ காய வச்சிருக்கியா? இதுல நான் என்ன தேய்ச்சி விட்டா வீண தலைவலி தான் வரும் புள்ள. அண்ணாமலை, போன பொங்கலுக்கு மாமா திருவண்ணாமலையில இருந்து ஒரு புது துணி வாங்கிட்டு வந்தாங்கல்ல, மயில் கழுத்து கலர்ல. அது நீ போட்டுக்கிட்டா ரொம்ப அழகா இருக்கும் புள்ள. என்ன புள்ள, நான் பேசிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கவ? காட்டு. மருதாணி நான் அரைக்கல, யார் வச்சு விட்டாங்க? சொல்லு புள்ள, கேக்குறேன்ல. உனக்கு என்ன கிறுக்கிறு பிடிச்சிருக்கா? ஏட்டி, யாருக்குல கிறுக்கு பிடிச்சிருக்கு? பட்டாளத்தம்மாவளுக்கா இல்ல மருமவளுக்கா? உங்க பட்டாளத்துக்கார மாவளுக்கு தான். கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. உள்ளங்கையே வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா அவ. எங்க காட்டு. அவ எப்படி வாய திறந்து பதில சொல்லுவா? என் பேரடுக்கும் எனக்கு நடந்த பந்தயம்லா. என்ன பந்தயம் அது? அது ஒண்ணும் இல்ல அண்ணி. கிழவி வாய மூடிட்டு இருக்கியா? பேசாம போ. என்ன பேசுறீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையாச்சு. உனக்கு நல்லா விளங்குறா போல சொல்றேன், கேட்டுக்கா. நேற்று அதிரசம் சுட்டு சுமதி வீட்டு கொடுத்ததுல
நான் கொண்டு போனப்ப அங்கே பிரியா குட்டிக்கு என் பேரு மருதாணி வச்சுக்கிட்டு இருந்தேன். என்னையா நீ மருதாணி வைக்கியேன்னு? நான் மருதாணி வச்சா நல்ல செவக்கம் ஆச்சின்னா என் பேத்திக்கு 7-8 வீட்டுல மருதாணியை பறிச்சு தெக்கம்பாக்க வச்சு கட்டரும்ப பிடிச்சி விழுன்னு அரைச்சு வச்சுட்டான் பாக்க செவக்கவே மாட்டேங்கன்னு நான் வச்சு விட்டா செவக்குன்னு பந்தயம் கட்டினேன். நத்த கணக்க செவந்தில்ல கணக்கு. பந்தயத்துல நான் தோத்துட்டு அவன் ஜெயிச்சிட்டான். கைராசிக்காரன். முகம் பூரா செவந்துல கிடக்கு. கேட்டி யாரு கண்ணையும் காட்டிடாதல, திஷ்டி பற்ற போது. அண்ணாமலை, ஆச்சி ஏதோ விளையாட்டா பேசுறாங்க. அதையெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத புள்ள. இந்த வீட்டு ஆம்பளைங்க மனசுல நீதான் தெய்வமா இருக்க புள்ள. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதை எங்களால தாங்கிக்க முடியாது. பொட்ட புள்ள மனசு களிமண் மாதிரி இருக்கக்கூடாது. அதுல சாரல் அடிச்சா நீரு கோத்துக்கும், காத்தடிச்சாலும் இறுகி போயிடும் புள்ள. சுட்ட மண்ணு மாதிரி இருக்கணும். உன் மனசுல இருக்கிற ஆசை இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை சுட்டு பொசிக்கிடும் புள்ள. வேண்டாம், விட்டுடு தாய். என்ன சங்கு தேவா, கோயிலெல்லாம் நல்லா பாத்துக்கிறியா? நல்லா பாத்துக்கிறமா. அம்மா, நந்திசாமி எந்திரிச்சு ஊருக்குள்ள எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுமா. இந்த இடத்துல ஒரு உயிர் போக போகுது. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? என்னம்மா? இந்த இடத்துல ஒரு உயிர் போக போகுது. யார் நீங்க? உங்களை பார்த்தா இந்த ஊருக்கார மாதிரியே தெரியல. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? நீங்க யாரு? சரியா சொன்னீங்க. எங்க சொந்த ஊர் வந்துங்க கோயம்புத்தூர் பக்கத்தில் வெள்ளியங்கிரி மலைங்க. எங்க குலச்சொழில் வந்துங்க வளல் வியாபாரமுங்க. இந்த ஊருக்கு வியாபாரத்துக்கு வந்தப்போ இந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு போனா வியாபாரம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்து சாமி கும்பிட்டானுங்க. ஏனுங்க உள்ள என்ன சாமிங்க? ஈஸ்வரன் கோயில் உள்ள சிவன் இருக்காரு. சிவனுங்களா? ஐயோ, நான் பெருமாள் நினைச்சு கும்பிட்டு இருந்தேனுங்க. ஏனுங்க எப்படி பார்த்தாலும் இந்த கோயில் ராஜா காலத்தில் கட்டியிருப்பாங்க. எத்தனை வருஷம் இருக்குங்க? என்ன ஒரு 900 வருஷத்துக்கு மேல இருக்கும். 900 வருஷம் இருக்குமா? இப்போ கவர்மெண்ட் எடுத்திருக்குமே. இதை பாருங்க, இந்த கோயில் தலைமுறையா எங்க காந்தி மதியம்மா குடும்பத்துல தான் இருந்தது. சூதாட்டத்துல பட்டாளத்தார் குடும்பத்துக்கு மாறிடுச்சு. நீங்க இந்த ஊருக்குள்ள இருந்தீங்கன்னா இந்த கோயில் பழையபடி காந்தி மதியம்மா குடும்பத்துக்கு போக போறது நீங்க பார்க்க தான் போறீங்க, இல்லைங்களா மாமா? ஆமா, கோயில் யாருக்கிட்ட இருந்தா என்ன, நமக்கு தேவை சாமி தானுங்களே. இல்லைங்களாண்ணா? போயிட்டு வரணுங்க மாமா. யோ மாமாவா? ஆமா, இவர் அண்ணனா நீங்க எனக்கு மாமா தானுங்களே. என்னடா நான் சொல்றது சரிதானுங்களே? வீட்டில் எதனாச்சும் விசேஷம்னா சொல்லுங்க, நான் தான் வந்து வளையல் போடுவேன். என்ன வளையல் 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 மறுப்பு வளையல் ஆளை பார்த்தா சந்தேகமா இருக்கு. வளையல்
வளையல் வியாபாரி மாதிரி தெரியலையே. எனக்கும் தெரியல மாமா. இத பாருங்க, என்ன அண்ணங்கிறான் உங்களை மாமாங்கிறானே. விட்டுட்டோமே. எங்க போயிட போறான்? இந்த ஊர்ல நாம ஒரு கேட்டு, பந்தா முருகன் ஒரு கேட்டு. இங்க அவர் தப்பிச்சு போனாலும் முருகன்கிட்ட மாட்ட போறாரு. அவர் கேட்கிற கேள்வியில யாரு என்னன்னு தெரிஞ்சிட போகுது. சரி சரி வா. வளையல் வளையல், பிளாஸ்டிக் வளையல், வளையல் வளையல், வளையல் வளையல், பிளாஸ்டிக் வளையல், வளையல் வளையல். அண்ணாமலை தீபம் காலங்காலமா எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. உன்ன மாதிரி விட்டில் பூச்சியாலையா அது அணைஞ்சிட போகுது. நீ சாம்பலாயிடுவ, சாம்பலாயிடுவ. காதலிக்க நேரமில்லை. கல்லிடக்குறிச்சி உலகநாதன் டாக்கீஸ். அண்ணா சொல்லுங்க. காப்பி இருக்குமா நம்ம கடையில்? இருக்குங்க. சக்கரைக்குமே திக்க ஒரு காப்பி கொடுங்க. அண்ணா கும்பிடுனுங்கண்ணா. பார்த்தா விவரமான ஆள் மாதிரி தெரியுறீங்க. நம்ம ஊர் பிரசிடென்ட்டுங்களா? யாரா நீ தவசி காஸ்டியூம்ல வந்து என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க? இங்க வா. சுடலமாட சாமி, அந்த ஆளையை என்ன இந்த ஊர்ல ஏன் வச்சிருக்காங்க தெரியுமா? சொல்லுங்கண்ணா. ஊருக்குள்ள யார் போனாலும் எங்க போறான், யார பார்க்க போறான், எதுக்கு பார்க்க போறான்னு விசாரிச்ச பிறகுதான். நீ பாட்டுக்கு பொட்டியோட ஊருக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்க. ஆமா, என்னது வளையல் பொட்டியா? அண்ணா விவரமான ஆள்னு சொன்ன பாருங்கண்ணா. சரியா போச்சுங்கண்ணா. பொட்டியை பார்த்தோன்னே கரெக்டாக சொல்லி போட்டீங்க. எங்கள் ஐயா சாகும் போதுங்கண்ணா இந்த பொட்டியை கொடுத்து பொழிச்சிக்கோன்னு சொல்லிட்டாருண்ணா. ஆனால் எனக்கு ஆசைங்க கலெக்டர் ஆகணும்னு. நினைக்கிறதெல்லாம் நடக்குதுங்களா? ஒன்னும் கவலைப்படாத. நம்ம ஊருக்குள்ள வந்துட்டல, நீ கலெக்டர்னா கவர்னராக ஆயிடலாம். நம்ம ஊர் தவசியெல்லாம் படிக்காம பண்ணையார் ஆயிடலையா? 1000 ரூபாய் போ. தவசிங்கிறது நம்ம ஊர் எம்எல்ஏங்களா? ஐயோ, உனக்கு கதை முதல்ல சொல்ல முடியுங்க. ஒரு நாள் தாமிரபரணி ஆத்தங்கரில் ஒரு கிளவி உட்காந்து சாயங்காலத்தில் அதெல்லாம் தலை சுத்தம் அதெல்லாம் போட்டோம். புது டிசைனில் வளையல் வச்சிருக்கியா? என்ன அப்படி கேட்டீங்க? பிறந்த குழந்தையிலேருந்து சாக போகிற கிழவி வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் கலராக விதவிதமாக வளையல் வச்சிருக்கேங்கண்ணா. அப்படியா? ஒரு டசன் டைம் பார்ப்போம். நமக்கு யார் நம்ம சம்சாரத்துக்குங்களா? எனக்கு என்ன கல்யாணமே ஆகலையா? உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உங்கள் சம்சாரத்துக்கு நான் தானுங்கண்ணா வளையல் போடணும். மறக்காம சொல்லுங்கண்ணா. அது அப்போ பார்த்துக்கலாம். ஒரு டசன் எனக்கு போடு, நான் குலுக்கிட்டு அப்படியே ஊருக்குள்ள போய்ட்றேன். உங்களுக்கா? ஆமா. விளையாடாதீங்கண்ணா. நீங்கள் வளையல் போட்டால் நல்லா இருக்குங்களாண்ணா? நான் முத வளையல் போடுறது ஒரு ராசியான கைக்கு போடணும்னு ஆசைப்படுறேங்கண்ணா. அது சொல்லுங்கண்ணா. அப்படி பார்த்தா இந்த ஊர்லயே 2 குடும்பம் தான் இருக்கு. காந்தி மதியம்மா குடும்பம்னா அந்த அம்மா ஒரு வயசான கிழவி. அந்த பொண்ணுக்கு போடலாம்னா அது ஒரு கிறுக்கு கையை கால கிறுக்கிடும். ஒரு வேலை செய்ய பட்டாளத்தார் வீட்டுக்கு போய் அவர் பொண்ணு அண்ணாமலை போட்டுவிடு. அவங்க குடும்பத்துக்கு அவதான் ராசியான பொண்ணு அவங்க அண்ணங்களே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அங்க போய் போடு. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ கிளம்பு. காசு வேணாங்களா? அண்ணா வந்தவனுக்கு வியாபாரத்துக்கு வழியும் சொல்லி கொடுத்து காப்பி வாங்கி கொடுத்து காசு வேணான்னு சொல்றீங்களே. நம்ம பேர் என்ன தர்மருங்களா? கர்ணன். நல்ல பேருங்கண்ணா. நீங்க நல்லா இருக்கணும். போயிட்டு வரேங்கண்ணா. சின்னண்ணா வரட்டுங்களா? வளையல் எது காப்பி காசு வேணாம்? அவளை பார்த்தியா? ஒரு சைஸா இருக்கிறான், ஒரு மாதிரியா பேசுறான், பொம்பளை மாதிரி சிரிக்கிறான். என்னமோ பண்ண போறான்டா ஊருக்குள்ள. அப்படி ஊருக்குள்ள தான் நடந்தா தான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். நம்மளை சந்தோஷப்படுத்த வந்திருக்கான். அவன்கிட்ட போய் காசு கேட்கலாமா? அவன் எப்போ வந்து கேட்டாலும், அவன் என்ன கேட்டாலும் கொடு. ஆனா ஒண்ணு, இந்த பண்ணை மட்டும் கொடுத்துறாரா செத்து போயிடுவான். ஒதுங்கிப்பா, வழியில் நின்றுட்டு இருக்க. மாமா மாமா சாப்பிட்டு போங்க மாமா. விடு, நான் திருநெல்வேலி போய்கிட்டு இருக்கேன், அங்க சாப்பிட்டுக்கிறேன். இட்லி அவிச்சு வச்சிருக்கேன், வாங்க மாமா. ஒருவேளை சோறாவது உருப்படியா சாப்பிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க கண்ணில் வந்து மாட்டி துவச்சு பாரு. உங்களுக்கு பிடிச்ச தேங்காய் சட்னி செஞ்சு வச்சிருக்கேன் மாமா. இட்லி பொடி கூட இருக்கு மாமா. இது பாருங்க, பூண்டு பொடி. கார சட்னி செஞ்சு வச்சிருக்கேன் மாமா, வைக்கிறேன். இந்த மாட்டுக்கு தவிடு கலக்கி வைப்பாங்கல்ல, அதையும் எடுத்து ஊத்த. நீ மனுஷனுக்கு சோறு வைக்கிறியா, மாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கிறியா? அந்த இட்லின்னு ஒண்ணு கல்லு மாதிரி செஞ்சு வச்சிருப்பியா, அதையும் தூக்கி அந்த தலையில போடு, கதை முடிஞ்சிடும். இட்லி வைக்கிட்டேன் மாமா. ஏய் நில்லு, கையை நீட்டு. ஏது 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 இந்த வளையல் உனக்கு?
நீங்க எனக்காக வாங்கி ரூமுக்குள்ள வச்சிருந்தீங்கல்ல, எடுத்து போட்டுக்கிட்டேன். இது பாருங்க மாமா, இந்த கலரு இதோ இந்த பூக்குள்ள இருக்கு, இந்த கலரு இந்த புடவையில இருக்கு பாருங்க மாமா. இந்த நேரம் ஸ்பீக்கர் பூல் இருக்கு, இந்த நேரம் பொட்டுல இருக்கு. ஏய் லூசு லூசு, இந்த வளையல எல்லாம் உனக்கு தான் வாங்கி வச்சிருந்தேனா? அன்னைக்கு அப்படிதான் அல்வா வாங்கி வச்சு எடுத்து தின்னு விட்டேன். குஞ்சரை வாங்கி இருந்தா எடுத்து கட்டிக்கிட்டேன். பூ வாங்கி வச்சா எடுத்து வச்சுக்கிற. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் மனசுல? அந்த பட்டு புடவை வாங்கி வச்சிருந்தேனா அதை என்ன பண்ணுன? அதுக்கு இன்னும் ரவுக்கு தைக்கல மாமா. தைச்சிருந்தா அதை எடுத்து சோளக்கல்ல பொம்மை மாதிரி போட்டுக்கிட்டு நின்னு இருப்ப, அப்படித்தானே? ஏய், நீ எல்லாம் என்ன நினைப்புல இருக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. மாமனை பாரு, எம்ஜிஆர் கணக்கா இருக்க. நீ எல்லாம் உன் மூஞ்சிய கண்ணாடியில பாத்துருக்கியா? அதெல்லாம் லட்சணமான மூஞ்சி தானா? இங்க பாரு, இனிமேல் நான் பீரோல எது வச்சாலும் அதை எடுத்து போடக்கூடாது. அதெல்லாம் உன் மூஞ்சிக்கு இல்ல, புரியுதா? ஏய், ஒண்ணு புரியுதுன்னு சொல்லு, இல்ல புரியலன்னு சொல்லு. ஊமை கொட்ட மாதிரி நின்னுகிட்டு இருக்க. ஆத்தாளு மகளும் ஒரே மாதிரி இருக்கீங்க. லூசு லூசு. அந்த பைய கொடு. என்ன, எதுக்கு இதெல்லாம் கழட்டி வச்சா? லூசுக்கு எதுக்கு மாமா வளையல் எல்லாம்? சொன்ன உடனே ரோசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சா? இங்க பாரு, வர வர உங்க அண்ணன் மாதிரி என்ன எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. உங்க அண்ணன் சொல்லி கொடுத்துருப்பான். இப்படி பேசினா என்ன ஆகும் தெரியுமில்ல? உன் கழுத்துல தாலி தங்காது. எடுத்து போடு. மாமன் சொல்றேன்ல, எடுத்து போடு. போட மாட்டியா? சரி, இப்படியே இரு. நீ உனக்கு ஆண்டவ நல்ல தண்டனை கொடுப்பான். கமிட்டி கூட்டத்துல உங்க அண்ணன் எதுதான், நீ பேச ஆரம்பிச்சியா? நான் செஞ்சு தப்புதான். ஜல் 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 வளையல், இது சங்கீதம் பாடும் வளையல். ஜல் 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 வளையல், இது கல்யாண பொண்ணு வளையல். வளையல் 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 வளையல். யார் நீ? ஏனுங்க, பட்டாளத்துக்கார் வீடு இதுதானுங்களே? பட்டாளத்துக்கார வீடு இதுதானான்னு கேக்குறேன். என்ன இது? பார்த்தா பரதேசி மாதிரின்னு தெரியல, சாமியார் மாதிரின்னு தெரியல, வீட்டுக்கு சொந்தக்கார மாதிரின்னு தெரியலையே. பட்டாளத்துக்கார வீடு இதுதானான்னு கேக்குறேன். ஐயோ, மௌன விரதமா செவிடா ஒரு இடமும் புரிய மாட்டேங்குது. அம்மா, வளையல்கார வந்திருக்க. நெருப்பட்டி இருக்கு. நெருப்பட்டி. ஐயோ, நெருப்பட்டி கட்டா சூரியனை கட்டினா என்ன அர்த்தம்? நான் என்ன அங்கேயா போய் பத்த வச்சுட்டு வர முடியும்? கட்டுறது கோவணமா இருந்தாலும் குசுப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நானு அப்புறமா வரேன். என்னடா பண்ற? நீ நல்லவன், காப்பாத்த வந்தியா? உன்னை காப்பாத்திக்க.
அன்னைக்கு நான் கோயில்ல பார்த்த இன்ஸ்பெக்டருக்கும் இன்னைக்கு நேர்ல பார்க்குற அன்பழகனுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. இந்த எஸ்ஐக்கு சிரிக்கவும் தெரியும்னு இப்பதான் எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் டியூட்டியில் இருக்கும்போது எந்த இன்ஃப்ளூயன்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக நானே எனக்கு ஒரு முகமூடி போட்டுக்கிட்டேன். அதான் அந்த சிடுமூஞ்சி. மற்றபடி நானும் நார்மல் தான். தம்பிக்கு சொந்த ஊர் எது? குமாரபாளையம், பவானி பக்கத்தில். ஆஹா, காப்பு சாப்பிடுங்க. அது தம்பி, இந்த சங்கு குளத்தில் முருகேசன் ஒரு பையன் செத்துட்டான் இல்லையா? நீங்கள் அதை பாடி எடுத்துகிட்டு போயிட்டீங்க, கேஸ் புக் பண்ணிட்டீங்க. அது பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்களே, அது என்னாச்சு? அந்த பையன் நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருந்தான். குளத்தில் இறங்கும்போது வலிக்கு உள்ளே விழுந்துட்டான். போதையில் இருந்ததுனால நீந்த முடியாமல் செத்துட்டான். மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த சாமி அவனுக்கு தண்டனை கொடுக்கல. உங்களுக்கு சாமி நம்பிக்கை கிடையாது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அண்ணாமலையான் கொடுத்த தண்டனையத்தான் நினைக்கிறோம். நீங்கள் சொல்கிறத வச்சு நான் எந்த சாமியை அரெஸ்ட் பண்ணுறது? அப்பா, சார் நம்மளுக்கே தெரியாம சங்கு குளத்துலேருந்து தண்ணி எடுத்து போய் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் சாதாரண தண்ணின்னு தெரிஞ்ச அப்புறம் தான் பிரச்சனையே விட்டுருக்காரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்கள் ஊரில் எங்களுக்கு தெரியாமல் இந்த விஷயம் நடக்காதுங்க. அப்போ உங்கள் ஊரில் எந்த விஷயம் நடந்தாலும் அது உங்களுக்கு தெரியாமல் நடக்காதுல்ல? ஆமாங்க. தம்பி, உங்க விஞ்ஞான அறிவு, ஆராய்ச்சி இதையெல்லாம் எங்க நம்பிக்கையில வச்சுக்காதீங்க. அது அந்த அண்ணாமலையானுக்கு பிடிக்காது. அதை மட்டும் புரிஞ்சுங்க. அப்பா, நம்ம சாமி பேரை சொல்லி அனாவசியமா அவருக்கு பயமுறுத்துறீங்க. அந்த விஷயத்தை சொல்ல விடுங்க. சரி தம்பி, என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க. எனக்கு கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். ஏன் தம்பி, இப்பதான் கல்யாணம் செஞ்சுக்கிறீங்களா? இது எனக்கு 2வது கல்யாணம். என்னது, 2வது கல்யாணமா? ஆமா, நான் கட்டிக்க போற பொண்ணோட அக்காவை 8 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒரு 6 வருஷம் குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஜாக்பாட் விழுந்த மாதிரி. குறை பிரசவத்தில் தாயும் குழந்தையும் தவறி போயிட்டாங்க. நான் என் 2 கண்ணையும் இழந்துட்டேன். என் கஷ்டத்தை தாங்க முடியாம என் மாமியார் அவங்க 2வது பொண்ணை என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கவலைப்படாதீங்க தம்பி, இந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு அமையும். அந்த ஆண்டவனை நம்புங்க தம்பி. அவனன்றி ஓரணமும் அசையாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்கள, இது கூட அவனுடைய சித்தம் தான். நான் போயிட்டு வரேன். நல்லது தம்பி. ஆச்சியே, ஆச்சே, இங்க வா. என்னய்யா சீக்கிரம் சிவா? வா. பாத்து வரேன் ஆச்சி. இருக்கட்டையா, இருக்கட்டும். வரேங்க. போயிட்டு வாங்க. ஆட்டுங்க. தவசி பார்க்கத்தான் முரட்டத்தனமா இருக்காரு, ஆனா தங்கமான புள்ள. டேய், தொப்பியை விட்டு போயிட்டாரு. ஆஹா. எஸ் சார். டேய், அவர் போயிட்டு போறாரா? வீரா பாரு. தொப்பியை விட்டு வந்துட்டீங்க. தேங்க்ஸ். நம்ம முதல்ல சந்திச்ச சந்தர்ப்பம் சரியில்லை. சாரி. பரவாயில்லைங்க, பரவாயில்ல. அப்பா, அண்ணன், உங்க குடும்பத்தை பார்த்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன்? இல்லை, சும்மா தான். அண்ணாமலைக்கு கல்யாணம் ஆனப்புறம் தான் நம்ம என்ன பார்க்குறீங்க? நான் வரும்போது ஒரு பைத்தியக்காரன் போயிட்டு இருந்தான். சூதாடி சித்த வீட்டு வாசலே தான் கிடப்பான். சிலப்ப செவரு எதுக்கு வச்சு உள்ளே வருவான், துரத்தி விட்டு ஓடி போயிடுவான். இல்லை, அந்த மாதிரி ஆளுங்களை நம்பக்கூடாது. பைத்தியக்கார வேஷம் போட்டுட்டு வீட்டுக்கிட்ட உட்காந்து எல்லா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து ஒரு கூட்டத்தோடு வந்து கொள்ளடிச்சிட்டு போயிடுவாங்க. ஜாக்கிரதை. என்ன? அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணே. நான் வரேன்டா. போ போ போ. சிங்கமுத்து, எம்ஜிஆர் வழி வராதியா? ஆமா மருப்பு. எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் தான். இவர மாதிரி ஒருத்தர் பிறக்கணும். என்ன கலர் பாத்தியா? என் கலர் அப்படித்தான்டா. அண்ணே, அச்சு அசப்புல வாத்தியார் உங்களை மாதிரியா இருக்காருண்ணே. ஆமாண்டா, அப்படிதான் எல்லாரும் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. என்ன இந்த லட்டு கணக்கா எனக்கு இது மாதிரி ஒரு பொண்டாட்டி அமையல, அதான். இல்லை, இந்த போஸ்டர் கொண்டு என் ஆபீஸ் ரூம்ல ஒட்டு நான் பாத்துக்கிட்டே இருக்கணும். சரி அண்ணா, டேய் பாத்து மடி லட்டு உடைஞ்சிரும். நல்ல சிவத்தை கொலசிய ஊருக்குள்ள அடியாருங்க சுத்தி இருக்கல பேசிட்டு இருக்காங்க. உண்மையாண்ணே? சிங்கமுத்து, நல்ல சிவன் பாடி பில்டர். அவனை பார்த்தால 4 பேர் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுவாங்க. அவனை போய் கொலை பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு. மறுப்ப நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா? நம்ம தேட்டர் திறப்படுவாக்கு முன்னாடி அம்பா சமுதிரத்துல ஆவுடையப்பன் கோயில் இருக்கு. அங்க பணம் வசூல் பண்றதுக்காக நம்ம நல்ல சிவன் போயிருக்கான். அப்ப 5-6 பேர் அவனை துரத்திட்டு போயிருக்காங்க. நல்ல வேலை தப்பிச்சிட்டான். மாட்டிருந்தா தீத்துக்கிட்டு இருப்பானுங்க. அண்ணே, நல்ல சிவத்தை கொலை பண்றதுக்கு நீங்களே ஆளு கொலை பண்ணி தூக்கி எம்எல் போட்டுருவா போல இருக்கு. இல்லை, இந்த பண்ணிய முதல்ல அந்த பக்கம் வரட்டா. நாளையில இருந்து முறுக்கு வைக்க விடாதீங்க. இந்த பாரு கோமதி. சித்தப்பா, வயிற போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கே. சித்தப்பா, ஓசி பாஸ் எல்லாம் கிடையாது. என்னடா நக்கலா? இதான் ஒரு பெரிய மனுஷன் கொடுக்குற மரியாதையா? உருப்பட மாட்டீங்களா? சொல்லிட்டேன். இந்த பாரு கோமதி, நான் உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். சொல்லு, ஏன்டா இப்ப பார்த்தா நாளையில பண்ணப்பட்ட சத்தமா வச்சு கொலாய பட்டாளத்தை விட்டு பக்கம் திருப்பி விடுறா? அவன் நிம்மதியா தூங்க வேண்டாம். ஏன்டா அவளை தொந்தரவு பண்றா? இது ஏன் தேட்டர்ல கொலாய நான் எந்த பக்கம் வேணாலும் திருப்புவேன். பட்டாளத்தானுக்கு கேட்க விருப்பம் இல்லைனா காதுல பஞ்சு வச்சுக்கிட்டு படுக்க சொல்ல. இன்னைக்கு நாளை நமதே போட்டிருக்கேன். நாளைக்கு உரிமை குரல் போடுவேன். நாளானைக்கு மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் போடுவேன். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? என்னுடைய உரிமை குரல் அந்த பட்டாளத்தா வீட்டுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த கோயிலை மீட்க வந்த சுந்தர பாண்டியன் நான் தாங்கிறது அந்த பட்டாளத்தானுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான். இந்த பாரு கோமதி, உன் நல்லதுக்கு சொல்றேன், நல்ல விதமா சொல்றேன். நீ செய்யறதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டு ஆமா. நீ கூட பட்டாளத்தா வீட்டுல போடுற 3 வேளை சோத்துக்காக இங்க வந்து குலைக்கிறியே, அது கூட சரியில்லை. சும்மா இந்த பாரு கோமதி, 4 எடுப்பு பக்கத்துல இருக்கிற தைரியத்துல பேசாத. நான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன். எனக்கு ஜாதி தரம் இருக்குடா, சொந்த பந்தம் இருக்கு. என் பின்னாடி 4 பேர் நிப்பாங்க, ஞாபகத்துல வச்சுக்க. நாய் செத்து போனா கூட 4 பேர் வருவாங்க. அப்ப நோயா நீ? கோமதி, கடைசி தடவை சொல்றேன், சொல்லுங்க. நான் இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் முறையில சொல்றேன். ஊர்ல திருவிழா வரப்போகுது. இந்த பாட்டு சத்தம் வரக்கூடாது. ஊர் மக்கள் அமைதியா இருக்கட்டும், நிம்மதியா இருக்கட்டும். சொல்லிட்டேன். அப்படி கேட்கல, நான் மனுஷனா இருக்க மாட்டேன், மிருகமாயிடுவேன். ஏற்கனவே இந்த மூஞ்சி எப்படி இருக்கிறதா நினைப்பு. திருவிழா வரட்டும், அப்புறம் பாப்போம். அது நடக்கும்போது பாப்போம். இப்ப நீ என்ன பண்ற? இந்த காதை குடிச்செல்லாம் சாட்டியா? கோமதி, திருவிழா கண்டிப்பா நடக்காது. அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. நீ இங்க கொலைக்காத, சரியா? நாசமா போயிட்டு பெரிய அகத்தி முனிவர் சாபம் கொடுக்குறான். போலே
சாந்தி தான் விவரம் புரியாம அவங்க அப்பா மில்லுக்கே வேலைக்கு போகணும்னு குதிக்கிறா. நீங்க வேற என்ன தேவரே? என்னம்மா இது வேலைக்கு தானே போக போறங்குது. பட்டாளத்தாருக்கு வீடு வாசல் சொத்து சுகம் நிலம் உலம் நிறைய இருக்கு. அதில் எனக்கு உரிமை விடுன சாந்தி கேட்க போகுது. வேலைக்கு தானமா சேர்த்து விட போறேன். அவ என் பொண்ணுன்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாடும் தேவரே. கவலைப்படாதீங்கம்மா. உங்க 2 பேருக்குள்ள சொந்த பந்தத்தை பத்தி என் கழுத்திருத்தாலும் யார்கிட்டும் சொல்ல மாட்டேன் தாயே. நீங்க சொல்ல மாட்டீங்க. இங்கதான் இருக்காளே ஒரு வாயாடி, எல்லாத்தையும் உளறி வைப்பா. அதுவும் இல்லாம கோமதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் மதுரையிலேயே குடி வச்சிருவான். இப்போவாவது வாரத்துக்கு ஒரு முறை அவன் முகத்தை பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் அதுவும் முடியாது. இதெல்லாம் சரிப்பட்டு வர தேவரே. நீங்க புறப்படுங்க. நாளைக்கு நான் பட்டாளத்தார் வீட்டுக்கு வரேன். ஏய், என்னடி இது? நீ தான் அவர் பொண்ணுன்னு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும்டி. தெரியட்டுமே, தெரிஞ்ச என்ன தப்பு? நான் தான் அவரோட பொண்ணுன்னு உரைக்க சொல்றேன். எங்களையும் எங்க அம்மாவையும் அனாதையா விட்டுட்டு போனவர் இவர் தானு மேடையை போட்டு கத்துறேன். நாளைக்கு நான் பட்டாளத்தார் வீட்டுக்கு வரேன். நீங்க எனக்கு வேலை வாங்கி தரீங்க. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல உங்க குடும்பத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லையா? இல்ல நடந்தே வரேன்னு திருப்பதிக்கு வேண்டிட்டீங்களா? ஏதாவது காணிக்க கொடுக்கணுமா? என்னங்க ஒண்ணுமே சொல்லாம நிக்கிறீங்க? ஏங்க அழுகுறீங்க? ஐயோ அண்ணே, அண்ணே, பெரியண்ணே. என்ன நம்மள வாசல்ல நின்னு யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ? நம்ம வீட்டு வாசல்ல இவங்க வந்து நின்னாங்க. என்ன வேணும்னு கேட்டேன். அழ ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமா நீ? எதுக்காக இங்க வந்து நின்னுட்டு கண் கலங்குற? போய் காலங்காத்தால இது முகத்துல முழிச்சிட்டு போமா, போகல. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இங்க வந்திருக்க? உன்னத்தான் கேட்கிறேன், பதில் சொல்லு. ஏன் பேச மாட்டியா? சொல்லுமா, யார் நீ? கேட்கிறேன்ல. இங்க ஏதாவது வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. வேலையா? இங்க வேலையெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ புறப்படு, போமா. இந்த வீட்டுல சுப்பையான்றவர் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரு. சுப்பையாவா? எல்லாம் சுப்பையா? ஐயா இங்க வா. இத வந்துட்டாங்க. இந்தம்மா, ஒரு வயசு பொண்ணு முன்ன பின்ன தெரியாதவங்க வீட்டு வாசல்ல நின்றுட்டு இப்படி அழுதுகிட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நல்லாவா இருக்கு? ஐயா ஐயா, யாரா அது பொண்ணு? ஐயா, அடிக்கடி தென்காசி போகணுங்களே. பக்கத்து வீடு, தூரத்து சொந்தம். பாவம் ஏழை பாளைங்க, வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அதான் இங்க ஏதாவது அறிவு இருக்கா? பொட்ட பிள்ளைங்க வேலை பாக்குறது எனக்கு பிடிக்காது தெரியாத உனக்கு? என்னப்பாங்க? ஏதோ வேலை கேட்டு வந்திருக்க பொண்ணு சொல்லி அனுப்பிடு. பார்த்தா பாவமா இருக்கு. தவசி, எந்த விஷயத்திலும் முடிவு எடுக்கிறது நீதான். இந்த விஷயத்தில் நீயே பார்த்து முடிவெடு. ஏம்மா, பார்த்தா கௌரவமான குடும்பத்து பொண்ணுமா தெரியுது. வேலை கேட்டு வீடு தேடி வந்திருக்க. வேலை பார்க்குற மாதிரி உங்கள் வீட்டில் ஆம்பளை இல்லையா? நீ வேலை பார்த்துனா குடும்பத்தை காப்பாற்றணுமா? ஆமாங்க. எனக்கு அப்பா இல்லை, கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட இல்லை. எங்க அம்மா உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்க. அவங்க வைத்திய செலவுக்காக நான் வேலை செய்யணும். ஆமாங்க ஐயா, நீங்க கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பம்
உங்க பேரை சொல்லிக்கிட்டு பசியார கஞ்சி குடிக்கும். அம்பிட்டு தாங்கய்யா ஒரு வேலை. நிலைமையை பார்த்தா பரிதாபமாக தான் இருக்கு. ஆனால் பொம்பளைக்கு வேலை கொடுக்கறது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதே. அண்ணா, இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேற சொல்றாங்க. அவங்களுக்குன்னு யாருமே இல்லை போல இருக்கு. நம்ம மில்லில் தான் வேலை போட்டு கொடுங்க. ரொம்ப பாவமா இருக்கு. அப்படியே சொல்கிறேன். நீ சொல்லி என்னைக்கு நான் செய்யாமல் போயிருக்கேன். இந்த பாருமா, நாளை காலையில் அண்ணாமலை ஸ்பின்னிங் மில்ஸ்க்கு வா. உனக்கு என்ன வேலை போட்டு தரதுன்னு நான் யோசனை பண்ணுறேன். இந்த மாதிரி வாசலாக வந்து நிற்கக்கூடாது. போ, கிளம்பு கிளம்பு. ஏங்க, பஸ்ஸுக்கு ஏதாவது சில்லறை வேணுமா? நான் வேணா ஏதா. யோ, என்ன நின்றுட்டு போய் வேலையை பாரியா? வரேன்டா. என்னங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க? நான் என்ன உங்களை மாதிரி பரம்பரை பணக்காரியா கார்ல போறதுக்கு? எப்படிங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கோவப்படுறீங்க? படுங்க படுங்க, அழகா இருக்கீங்க, ரசிக்கிறேன். வண்டியில ஏறலாமே, எங்க போகணுமோ அங்க இறக்கி விடுறேன். எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு பஸ்ல போக தெரியாது. அது வேண்டான்னு தான் நடந்து போறேன். அடடடடடா, பஸ் மேல கூட கோவமா? அது என்ன பாவம் செஞ்சது? பஸ் மேலாம் கோவம் இல்லைங்க. நான் நடந்து போகணும்னு ஆசைப்பட்டேன், நடந்து போறேன். என்ன, ஒரு பொண்ணு நடந்து போக கூட சுதந்திரம் கிடையாதா? உடனே காரை நிப்பாட்டி கேள்வி கேட்டுடுவீங்களே. மன்னிச்சிருங்க, நீங்க எங்க போறீங்கன்னு இனிமே நான் கேட்க மாட்டேன். ஆனா எங்கிருந்து வரீங்கன்னு கேட்கலாமா? இல்ல, எங்க ஊருக்குள்ள இருந்து வரீங்க. பைய பார்த்தா ரேஷன் கடைக்கு போற மாதிரி இருக்கு. ஆனா உள்ள ஏதோ புக்ஸ் இருக்கு. அதான் கேட்டேன். கலெக்டர் வேலைக்கு ஆள் தேடுறாங்களா? அதான் இன்டர்வியூ போயிட்டு வரேன். ஹை, சந்தோஷமான விஷயங்க. அங்க வேலை எடுக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. கலெக்டர் ஆஃபீஸ் பியூன் என் ஃப்ரெண்டு தான். அவங்க கிட்ட பேசி உங்களுக்கு கலெக்டர் வேலையே வாங்கி தந்துடுறேன். கிண்டல் பண்றீங்களா? பட்டாளத்தார் மில்லில் வேலை செய்யறதுக்காக அவரை பார்த்துட்டு வரேன். பட்டாளத்தார் மில்லில் என்ன வேலை? நான் படிச்ச படிப்புக்கு என்ன மேனேஜர் வேலையை கொடுப்பாங்க? ஏதோ கணக்கு எழுதுற வேலை கொடுப்பாங்க. கணக்கு எழுதுற வேலைன்னா என்ன சம்பளம்? என்ன, ஒரு 500 ரூபாய் இருக்கும். என் இடத்துல ஒரு ஆம்பளை செஞ்சா 1500 2000 கொடுப்பாங்க. ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டம். நான் அப்படி இல்லைங்க. ஐ பிலீவ் இன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எம்ப்ளாய்மெண்ட். நீங்க ஒரு 1000 ரூபாய் சம்பளம் உள்ள ஒரு வேலையை தேடுறீங்கன்னு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொல்லியிருந்தீங்கன்னா எம்எல்ஏ போட்டு தந்திருப்பேன். நீங்க ஒரு வேலை செய்யுங்க. நாளைக்கு எங்க மாமா கோமதி நாயகத்தை போய் மீட் பண்ணுங்க. என்ன பேர் சொன்னீங்க? கோமதி நாயகம். எனக்கு இந்த 1500 2000 ரூபாய் சம்பளம் எல்லாம் வேண்டாம். பட்டாளத்தார் கொடுக்குற அந்த 500 ரூபாய் சம்பளத்தை வாங்குறது தான் எனக்கு சந்தோஷம். சரி சரி, தென்காசி ரொம்ப தூரம் நடக்கவா போறீங்க? வண்டியில ஏறிங்க, இறக்கி விடுறேன். என் இடத்துல ஒரு கிழவி இருந்தா ஏத்துப்பீங்களா? கிழவியெல்லாம் நான் எங்க வண்டியில ஏத்துறேன்? பல்லு இருக்காது, முடியெல்லாம் நரைச்சிருக்கோம். நீங்கிறதுனால தான் ரிக்வெஸ்ட் பண்றேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க, நான் போறேன். ஒரு நிமிஷம். என்ன? நானும் வரேன். உங்களை புரிஞ்சிக்கவே முடியலங்க. கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க. ஹலோ, என்ன பேக்ல ஏறுறீங்க? நான் என்ன உங்க டிரைவரா? ஃப்ரண்ட்ல ஏறுங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். போகாம போய் பழ நானே 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 நானே. கழுதியல என்ன படிக்கிறீங்க? சத்தமா படிங்க. படிச்சுட்டே இருக்கேன் பாட்டிங்க, பாருங்க. நானும் தான் படிச்சிட்டு இருக்கேன். வாங்கி பத்திர காளி பரமசோனா ஓய். இப்ப என்ன நான் உன்கிட்ட சண்டைக்கு வந்துறேன்? அப்படியே சண்டை போடுவோம். போங்க. சும்மா திட்டிட்டே இருக்காத. சும்மா. அன்பிலால் எல்லாம் தமக்குரிய சேர்க்கரும்பாய் அமுதன். ஐயா பள்ளிக்கூடத்து போல
பள்ளிக்கூடத்துக்கு போலியா? பா இனிமே பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்ப்பா. பள்ளிக்கூடத்துக்கு போனா உங்க ஆத்தா ஓடி போனவன் கிண்டல் பண்றாங்கப்பா. இனிமே பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்ப்பா. எனக்கு ஆத்தா தான்ப்பா வேணும். ஏண்டா அவதான் அந்த பக்கத்து வீட்டு மணி கூட ஓடி போயிட்டால, நீ சேர்ந்து ஓடி போக வேண்டியதானே? பள்ளிக்கூடத்து போய் 4 எடுத்து படின்னு சொன்னா என்னைய மாதிரி வந்து கோயில்ல மணி அடிச்சுட்டு காவக்காரன் எல்லாம் பாக்குறியா? மனுஷன் தானே அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. உன் பொண்டாட்டி மேல இருக்க கோபத்தை வச்சுக்கிட்டு சார பாம்பு அடிக்கிற மாதிரி அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறிய. இந்த நாய் பள்ளிக்கூடத்துக்கு போனா போதா? விடு விடு தள்ளி தட்டிட்டாங்க. இவன் படிச்சு கிழிச்ச பாரு. கட்டின பொண்டாட்டியும் ஓடி போயிட்டா. பெரியசாமி, நீ வண்டி நிறுத்திட்டு மாட்டுக்கு வைக்க புல்லுன்னு தண்ணி வை போ. சரிங்க, கொஞ்சம் சீக்கிரம் வெய்ய. வைக்கிறேங்க. செத்தது படுத்து உங்ககிட்ட பாவம். சரிங்க. ஆமா வாங்க சித்தப்பா. வா 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 வாப்பா. என்ன சித்தப்பா 2 மாசமா இந்த பக்கம் ஆளே காணோம்? அது ஸ்ரீவில்லிபுத்தூர் பண்ணையார் ரூட்ல ஒரு விசேஷம். அந்த விசேஷத்துக்கு காந்திமதி அம்மா ரைஸ் மில் இருந்துதான் அரிசி வேணும்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த மூட்டையெல்லாம் ஏற்றி கொண்டு போட்டு ஊருக்கு புறப்பட்டேன். அவங்க விசேஷம் முடிஞ்சு போகலான்னு இருந்தாங்க. சரின்னு சொல்லி இருந்து போட்டு வரேன். அது சரி, உன் பொண்டாட்டி எங்கேயோ ஓடி போயிட்டாலாமா? அந்த ஓடுகாலி முண்டைய பத்தி இப்ப என்ன சித்தப்பா பேச்சு? இந்த பக்கத்து வீட்டுல மணின்னு ஒருத்தனால அவனை கூட்டிட்டு போயிட்டா. அது வேற ஒண்ணும் இல்ல சித்தப்பா, பட்டாளத்தார் சொன்னான்னு சொல்லி நந்திசாமி காவல் இருக்கிற இடத்துல போய் நானும் படுத்தேன்ல. சரி, இன்னைக்கே பிடிச்சது என் குடும்பத்துக்கு. ஒண்ணு நடக்கூடாதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் வளர்த்த மாடு குளத்துல விழுந்து செத்து போச்சு. என் பொண்டாட்டி ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா. என் புள்ள அவனை போய் படுறான்னு சொன்னாக்கா அவன் பள்ளிக்கூடம் பக்கமே போக மாட்டாங்க. சித்தப்பா, நானே கோயிலுக்கு காவலுக்கு போய் நந்திசாமியை பார்த்துட்டு பயந்து போய் கிடக்கேன். 2 கண்ணால பார்த்ததை ஊருக்குள்ள போய் சொன்னா எவனும் நம்ப மாட்டாங்க. இந்த பக்கத்து வீட்டு கிளவி வேற எனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குன்னு சொல்லி ஊரெல்லாம் பரப்பி விட்டா. நான் போய் என் கண்ணால நந்திசாமியை பார்த்தேன்னா, அடப்போட பைத்தியக்கார, நீ ஒரு வியாதிக்கார, இந்த பைத்தியக்கார சொல்லுதெல்லாம் நம்பாதன்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து என்ன பைத்தியக்கார. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.